மனம் ஒருமித்து பிராணனோடு கலந்து செய்யக்கூடிய யோக முறைகள்ல தான் குண்டலினி சக்தி வெளிப்படைவதும் சக்கரங்கள் அதீத பலத்தோடு சக்தியோடு இயங்குறதும் சாத்தியமாக இருக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கடின உடற்பயிற்சி யோக பயிற்சிகள் நான் கடுமையா செய்றேன். நான் காலையில எந்திரிச்சு 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்றேன், மாலை நேரத்துல யோகா பயிற்சிகள்லாம் செய்றேன், என்னுடைய குண்டலினி சக்தி அதீத ஆற்றல் எனக்கு எழுச்சி பெறுமா, அதனால் நம்முடைய சக்கரங்கள் அனைத்தும் வலிமை அடையுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். உடற்பயிற்சி என்பது உடல் ரீதியாக சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பொதுவாக நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தும் பயிற்சி, எக்ஸசைஸ் என்று அழைக்கப்படுது. மனதிற்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் தியானம் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய பிராண உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தும் யோகம் என்று அழைக்கப்படுது. நம்முடைய கான்சியஸ்க்கு நேரடியா நம்ம ஒரு பிராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது சமாதி என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய கான்சியஸ் பிரபஞ்சத்தோடு இணைவதற்கு நம்ம பிராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முக்திக்கான பயிற்சி என்று அழைக்கப்படுது. அப்போ உடலில் நடக்கக்கூடிய ஒரு வேலைகள் உடற்பயிற்சி என்று சொல்லலாம். யோகா என்பது நம்முடைய முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்து வைத்துக் கொள்வதற்காகவும் நம்முடைய இருக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் பயிலக்கூடியது. ஏன்னா இருக்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆசனம் என்று அழைப்பார்கள். ஆசனம் என்றால் நீங்கள் ஒரு சிட்டிங்ல உட்கார்றீங்க. அந்த சிட்டிங்ல உட்கார்றது உங்களால் நீட்டித்து இருக்க முடியுமா? அந்த சிட்டிங்ல உங்களால ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் உங்களால கண்டினியூவா சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியுமா? அப்படி நீங்க கண்டினியூவா சஸ்டெயின் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஆசனம். அப்போ ஆசனம் என்பது மனதை தயாரிப்பதற்கு ஒரு முன்கூட்டியே செய்யக்கூடிய ஒரு ஆயத்த பயிற்சி. அப்போ உடற்பயிற்சி உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு குண்டலினி சக்தியை வெளிப்படையுமா அல்லது சக்கரங்கள் வெளிப்படையுமா என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சக்கரங்கள் வெளிப்படைவதற்கு நம்முடைய மனம் அந்த பிராணமய கோஷத்தோடு இணைய வேண்டும். நம்ம உடற்பயிற்சி செய்வதனால நமக்கு என்ன நடக்குது? உடல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இது நல்லா சீராகுது. நல்ல இரத்த ஓட்டம் நல்லா ஃப்ளோ ஆகுது. டெத் செல்கள் நல்லா விரைவாக வெளியேறுகிறது. அப்போ பசி தாகம் நல்லா எடுக்குது. அந்த உடற்பயிற்சி செய்வதனால் நல்ல காற்று ஓட்டம் நல்லா சீராகுது. உடல்ல இருக்கக்கூடிய வெப்ப ஓட்டம் சீராகுது. தசை நார்கள் எல்லாம் வலிமை அடைகின்றன. இது சக்தியில ஓரளவுதான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. மனம் ஒருமித்து பிராணனோடு கலந்து செய்யக்கூடிய யோக முறைகள்ல தான் குண்டலினி சக்தி வெளிப்படைவதும் சக்கரங்கள் அதீத பலத்தோடு சக்தியோடு இயங்குறதும் சாத்தியமாக இருக்கும். ஆசனங்கள் நான் டெய்லி 2 மணி நேரம் பண்றேன், காலையில நான் இருந்துச்சு உடலை வருத்தி கடயோகம்லாம் பண்றேன், இதனால எனக்கு தியானத்துல உயர்ந்த அனுபவம் கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு கற்பனையான விஷயம். அதனால் உங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கலாம். அதனால் உங்களுக்கு மனம் நலம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவு உடல் தகுதியா இருக்கலாம். ஆனால் மனமும் பிராணனும் எங்கு ஒன்றிணைகிறதோ, மனமும் பிராணனும் இணைந்து ஒரு வகையான வெப்பநிலையை உடல்ல தோற்றுவிக்கும். அப்படி ஒரு வகையான வெப்பநிலையை தோற்றுவிப்பதற்கு நம்ம என்ன பெயர் கொடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் யோக கணல் என்று பெயர் கொடுக்கிறோம். இந்த யோக கணல் சரியான அளவு, அதிகமான யோக கணல் இருந்தாலும் குண்டலினி ரைஸ் ஆகாது, யோக கணல் குறைவாக இருந்தாலும் ரைஸ் ஆகாது. அப்ப மனமும் பிராணனும் சேர்ந்து சில வகையான செயல்முறைகளில் இறங்கும் போது நம்முடைய குண்டலினி ஆற்றலும் சரி, நம்முடைய சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டமும் சக்கரங்களினுடைய வலிமையும் சரி அப்பதான் ஏற்படும். இதை நம்ம தொடர்ந்து பயிற்சியில் நம்ம எடுக்க நமக்கு குண்டலினி சக்தி என்ன செய்யும்? வெளிப்படையும். அதனால வெறுமன உடற்பயிற்சி செய்வதனால் கண்டிப்பாக குண்டலினி சக்தி அல்லது சக்கரங்களுடைய வலிமை கூடாது. மனமும் பிராணனும் கடந்து செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் விரைவாக குண்டலினி பிடிப்போம். சக்கரங்களில் ஒரு நல்ல உயரிய அழுத்தமும் இயக்கத்தையும் நீங்கள் உணர முடியும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.